அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு பெரிய மனதுள்ள ஒரு சிறிய மனிதன். மனப்பாட வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. என் ஆஸ்திகளில் பாதியை இப்போதே ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. நான் தவறுகளை சரி செய்யும் போது மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை காட்டுகிறேன் என்பதே இன்றைய செய்தி. நீங்கள் எப்போதாவது ஒரு அணிவகுப்பிற்கோ அல்லது பந்து விளையாட்டிற்கோ சென்றபோது உங்களால் சரியாக பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் தந்தை உங்களை தன் தோள்களில் சுமந்திருக்கலாம். கூட்டத்தில் பின்னால் சிக்கிக் கொண்டபோது சகேயு எப்படி உணர்ந்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சகேயு எரிகோவில் வசித்தார். ஊரிலேயே மிகப்பெரிய மற்றும் சிறந்த வீடுகளில் ஒன்று அவருக்கு சொந்தமாக இருந்தது. அவர் மிகவும் செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் மக்களை ஏமாற்றி அவர்களின் பணத்தை அபகரித்து கொண்டார் என்று அனைவரும் நம்பியதால் அவரை யாருக்கும் பிடிக்கவில்லை. அனைவருக்கும் அது பற்றி தெரிந்திருந்தது. ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சகேயு ரோமானியர்களின் தலைமை வரி வசூலிப்பவராக இருந்தார். அவன் தங்களுக்கு சரியான வரி பணத்தை கொடுக்கும் வரை அவன் என்ன செய்தாலும் ரோமானியர்கள் கவலைப்படவில்லை. எனவே சகேயு அநேகமாக மக்களிடம் அவர்களின் வரிகள் உயர்ந்து விட்டதாக கூறியிருப்பார். அவன் பெற வேண்டியதை விட அதிகமாக வசூலித்து அந்த கூடுதல் பணத்தை தனக்கே வைத்து கொண்டான். ஒரு நாள் இயேசு எரிகோவுக்கு வரப்போகிறார் என்று சகேயு கேள்விப்பட்டார். அவன் இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். இயேசு நோயாளிகளையும் முடவர்களையும் பார்வையற்றவர்களையும் குணப்படுத்தியதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். மேலும் அவர் மரித்த ஒருவரை உயிர்ப்பித்ததாக சிலர் கூறினர். இவையெல்லாம் இயேசுவை விசேஷமானவராக்கி சகேயு அவரை சந்திக்க விரும்பச் செய்தன. சகேயு வரி வசூலிப்பவரான லேவி மத்தேயுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மத்தேயு எல்லாவற்றையும் துறந்து இயேசுவின் மிக நெருங்கிய சீடர்களில் ஒருவரானார். மக்கள் எல்லா இடங்களிலும் அதை பற்றி பேசினார்கள். ஒருவேளை இயேசு எனக்கு சொல்ல ஏதேனும் இருக்குமோ என்று சகேயு யோசித்தார். அது ஊரெல்லாம் பேசப்பட்டது. இயேசு உண்மையிலேயே எரிகோவுக்கு வந்து கொண்டிருந்தார். சகேயு குருவை ஒரு முறை பார்த்துவிட முயற்சி செய்ய முடிவு செய்தான். அவர் தனது வரி செலுத்தும் நிலையத்தை விட்டு வெளியேறி தெருவுக்கு சென்றார். தெருவில் மிகவும் நெரிசலாக இருந்தது. கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அது பயனற்றதாக இருந்தது. சகேயு அவர்கள் தலைக்கு மேலாக பார்ப்பதற்காக மேலே குதிக்க முயன்றான். ஆனால் அது பயனற்றதாக இருந்தது. அவன் மிகவும் குள்ளமாக இருந்ததால் யாரும் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் உறுதியுடன் இருந்தார். ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் இயேசுவை காண வேண்டும். சகேயு தெருவின் இருபுறமும் பார்த்தார். அவன் ஒரு பெரிய மரத்தை பார்த்தான். மரம் ஏறுவது வளர்ந்த ஆண்கள் செய்யும் காரியம் அல்ல. ஆனால் இயேசுவை காண்பதற்கு அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. எனவே அவன் மேலே ஏறினான். அவன் ஒரு பெரிய கிளையில் அமர்ந்து சாலையை பார்த்தான். இயேசு அவர் இருந்த திசை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இயேசு அந்த மரத்தின் அருகே வந்தபோது நின்று அண்ணாந்து பார்த்தார். அவர் சகேயுவை கண்டு புன்னகைத்தார். கூட்டத்தில் இருந்த அனைவரும் கூட நின்று விட்டனர். அவர்கள் அண்ணாந்து பார்த்தபோது சகேயுவை கண்டார்கள். சகேயு, கீழே இறங்கி வா, நான் இன்று உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். எல்லோரும் கேட்கும்படி இயேசு சொன்னார். சகேயுவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இயேசு தம் வீட்டுக்கு செல்கிறார். அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வழிகாட்டினான். கூட்டம் ஒதுங்கியது. ஆனால் மக்கள் முணுமுணுக்கத் தொடங்கினர். இயேசு எப்படி ஒரு பாவியின் விருந்தினராக இருக்க முடியும்? அவர்கள் சத்தமாக யோசித்தார்கள். சகேயு சொன்னார், ஆண்டவரே, எனக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பேன். நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவங்களுக்கு 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். இயேசு சகேயுவை பார்த்தார். பிறகு அவன் தன்னை முணுமுணுத்து விமர்சித்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்தான். இயேசு சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்திருக்கிறது. இதன் காரணமாகவே காணாமல் போனவர்களை தேடி மீட்பதற்காக மானிட மகன் வந்தார். மக்களை ஏமாற்றியதற்காக வருந்தத் தொடங்கியிருந்தான். இப்போது அவன் இதை கூட்டத்தின் முன்பாக ஒப்புக்கொண்டான். இயேசுவை நேசிப்பது காரியங்களை சரி செய்ய தனக்கு உதவியது என்பதை அவர் காட்டினார். இயேசுவும் காரியங்களை சரி செய்ய உங்களுக்கு உதவ முடியும்.